வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு நார்த்தங்காய், ஒரு முழு நார்த்தங்காய். இதை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி ஊற்றிக்கணும் எண்ணெய். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நார்த்தங்காய் சேர்த்துக்கலாம். காயை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாய் இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இதுக்கு புளி ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஊற்றணும். இப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நார்த்தங்காய் கசப்பாக இருக்கும், அதனால் இந்த காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் விட்டு வேக வைக்கணும். காய் வெந்துருச்சு. இதை மறுபடியும் கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் சேர்க்கறதுனால இது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நார்த்தங்காய் கசப்பாக இருக்கும், அதனால் வெல்லம் ஒரு துண்டு சேர்க்கணும். நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.